நான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்கும்போது நல்லா நடிக்கணும், சூப்பராக நடிக்கணும், அந்த மாதிரி யோசனையே எனக்கு இல்லை. அது செகண்டரி தான். எனக்கு ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட, தமன்னா கிட்ட, மனுஷ்கிட்ட, மனுஷ்னா கேமராமேன், நம்ம நானி சாரோட பையன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஆர்ஜே பாலாஜி, இவங்ககிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும் எனக்கு அப்படின்னு தான் என் மைண்டில் இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. காத்தால எழுந்து சாமி கும்பிடு கூட, சாமி நான் எந்தவித ஐடியா கொடுக்காம ஒழுங்காக வாய மூடிக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு போனால் போதும். ஏன்னா நம்ம ஐடியா கொடுத்து அது நல்லா இல்லைன்னா கூட, சார் பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லி பாவம் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும். என்னோட இது மெயின் இதுவே தாட்டே அதுதான். எந்தவித ஐடியாவும் சொல்லக்கூடாது, சும்மா இருக்கணும், போகணும், சொல்கிறாங்களா செய், நடி, அவுட், அவ்வளோதான். அப்புறம் இவ்வளோ வருஷம் கழித்து நடிக்கிறீங்க இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்தபோது டான்ஸராக வந்தேன், டெபு ஆனேன். அப்புறம் மாஸ்டர் ஆனேன், டெபு ஆனேன் தமிழில். இப்போ தெலுங்கில் டெபு ஆனேன், அப்புறம் ஹிந்தியில் டெபு ஆனேன், திருப்பியும் ஆக்டராக தமிழில் டெபு ஆனேன். இப்படி டெபு இன்னும் டெபு ஆகிட்டு தான் இருக்கிறேன். லாஸ்ட்டாக இப்போது 11 வருஷம் கழிச்சு திருப்பியும் கேட்கும்போது இப்போ திரும்ப புதுசாக டெபு மாதிரி தான் இருக்குது. எனக்கு எப்பவுமே டெபுலே இருக்கிறேன் நான். ஸோ அதுக்கு எப்படி இன்னும் எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, இந்த படம் பண்ணுறதோட என்ன கேள்வி கேட்குறாங்க வர்றாங்களே எல்லாம். ஏன்னா இப்போ பத்திரிகையாளர்லாம் பார்த்துருக்கேன், பழைய பத்திரிகையாளர் சில பேர் இருக்காங்க, எல்லாம் புதுசாக மாறிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் நான் எல்லா வாட்டியும் பார்த்துருக்கேன். அவங்க எல்லோரும் சார் அவங்க சார் இவ்வளோ வருஷம் கழிச்சு எப்படி சார் எக்ஸைட்மெண்ட்டுன்னு எனக்கு தெரிலங்க சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார், நீங்கள் வரணும் சார் சொல்லும்போது நான் சொன்னேன், உங்களோட எக்ஸைட்மெண்ட் தாங்க என்னோட ஹாப்பி, அவ்வளோதான் எனக்கு. அதுதான் இன்னும் அன்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அது மட்டும்தான். அப்புறம் ஏஎல் விஜய் எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது. ஸோ இல்லை நிஜமாவே எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அப்போது அவர் நல்ல டைரக்டர், அதெல்லாம் ஓகே. ஏஎல் விஜய் ரொம்ப பொறுமைசாலி, ஜென்டில்மேன். ஓகே, நல்ல படம்லாம் பண்ணியிருக்காரு, ஜென்டில்மேன். அவர் என்ன மாதிரி கிடையாது. அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்ன ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் விட்டுருங்க, சின்ன ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு கூட இப்படி வரணும் சார், அப்படி வரணும் சார் சொல்லிட்டு அவங்க தப்பு செஞ்சால் திருப்பி போவாங்க, எனக்கு இல்லை அப்படின்னு திருப்பி அங்கே போய் பேசிகிட்டு இருப்பார். இல்லைங்க சார், ரைட்டில் வந்து லெஃப்ட் வாங்க, ரைட்டில் வந்து லெஃப்ட்டில் வாங்க. அவ்வளோ பொறுமைசாலி. அந்த பொறுமையை நான் விஜய் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். பேசிக்கலாக நைஸ் மேன் அவருக்கு. ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ. நீங்கள் பெரிய ஆளாக வரணும். ஆமாம், ஏன்னா என்ன சமாளிக்கணும், சாரை சமாளிக்கணும், மெயினாக ஹீரோயினை சமாளிக்கணும், கேள்வி மேலே கேள்வி. ஐயோயோ, அதாவது நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவ்வளோ கேள்விங்க. நான் பட் பாவம் இன்டர்ஃபீரன்ஸ் மாதிரி இல்லை, அவங்க நல்லா பண்ணணும் கேரக்டரை அப்படின்ற இதுதான். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணார். அஃப்கோர்ஸ் ஆர்ஜே பாலாஜி கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட எனர்ஜி, எப்பவுமே இதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது குட் வே, இன் எ குட் வே. அப்போ விஜய் வந்து பேசவே மாட்டார், பேசி இதை சொல்லுவார். உடனே விஜய் ஆர்ஜே பாலாஜி சார் வேணாமே, இவர் நிறைய பேச வைக்கிறார், அவர் பேசாமல் வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் இவர். அப்புறம் தமன்னா நான் முதல்ல அவங்க சொன்னாங்கல்ல ஃப்ளைட்டில் பார்த்தேன், அது ஒரு கதை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறினேன். அங்கே ஒரு ஃபாரினர் வந்து எனக்கு கை காட்டினாங்க, தூரமாக இருந்தாங்க, ஃபாரி காட்டினாங்க. நானும் அப்படி காய்ச்சிட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்தார், அப்படி உட்காந்தேன். பார்த்தியாட நமக்கு ஃபாரின்லலாம் ஃபேன் இருக்காங்க, கை காட்டுறாங்க பார்த்தியா அப்படின்னு. அவன் பார்த்தான், டேய் அது தமன்னாடா. இப்படி ஒரு ஃபாரின்களை வில்லேஜுக்கெல்லாம் மாற்றும் போது சொன்னார் விஜய், சார் இது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இல்லை சார் பண்ணலாம் சார். சரி எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க டீ கிளாமரஸ் ரோலே இல்லை, அது வில்லேஜுக்கெல்லாம் தாங்க ரொம்ப அழகு. அந்த வில்லேஜுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க படத்தில், சூப்பராக. அது 2 ஹவர் மேக்கப்பு. பாவம் சில இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு நாள் சீன் பண்ணும்போது கூட அவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டு அவங்களால பண்ண முடியலன்னா ஆளே காணும், கேரவனில் உட்காந்து அழுதெல்லாம் எழுதிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர். அந்த இது இந்த லாங்குவேஜ் பண்ணும், அந்த லாங்குவேஜ் பண்ணும், இந்த லாங்குவேஜ் பண்ணும், அப்படி கோத்ரூ பண்ணுங்க. பட் விஜய் தேவர் போத் ஹெல்பிங். அவன் கேள்வி கேட்டு எனக்கு இந்த படத்தில் கதை தெரியும், சீன் பை சீன் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ இன்வால்மெண்ட். அதே மாதிரி ரிஹர்சலில் கூட 15 நாள் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. 2 நாள் ஆடினாங்க, நானும் போயிருந்தேன். 3ஆவது நாள் ரிஹர்சலுக்கு போனேன், ஆளை காணோம். என்னப்பா அங்கே பரேஷன் ஒருத்தர் இருக்கா, நானும் பரேஷன் தான் கொரியோகிராஃப் பண்ணோம்.
எங்கே ஆளை காணோன்னா அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. ஃபோன் எடுத்தாங்க. என்ன தமன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை சார் கால் கொஞ்சம் வலி. ஆஹா சரி, அப்புறம் இல்லை கொஞ்சம் இடுப்பு வலிக்குது அப்படின்னு. சரி சார், அப்புறம் கொஞ்சம் கழுத்து வலி சார், ஃபுல் உடம்பே வலிக்குது சார், ஒரே ஜுரமாக இருக்குது, என்னால் இன்றைக்கி வர முடியல சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார், நாளைக்கு வரேன் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் வந்தாங்க, 15 நாள் ரிஹர்சல் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப், அந்த கிரெடிட் கோஸ் டு தமன்னா தான். அதே மாதிரி வேறு நம்ம மனுஷ் கேமராமேன் உங்கால் தான், நானி சாரோட. எனக்கு ஃபஸ்ட்டு மனுஷ் ஹாப்பி நியூ இயர்லேயே தெரியும். அப்புறமா ஹாப்பி நியூ இயரில் சின்ன ஒரு நாள் ஷூட்டிங்காக போயிருந்தேன். சார் கேமராமேன்னா மனுஷ்ன்னு சொன்னாங்க. ஆச்சா ஓகே ஓகே, அதே இந்தியாவில் ஏதோ பெங்கால்லேருந்து வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் தமிழ் தான் சார். நல்லா இருக்கேப்பா அப்படின்றது தான் பார்க்கணும். நம்ம ஷூட்டிங்லேயும் வெரி பேஷனட் கை, ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்லா இருக்கணும்ன்ட்டு பண்ணுவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வெரி பேஷன் அபவுட் ஈட்டிங் ஆல்சோ. பட் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிரபுதேவா ஸ்டுடியோஸில் சில சமயங்களில்னு ஒரு படம் வருது, பிரியதர்ஷன் சார் பண்ணுறாரு. அவரோட இந்த லெவலில் போயிருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவர் முதலே சொன்னார், நமக்கு பணமே இல்லை சார், பேர் வருது. அதே மாதிரி ஆச்சு. அது கிரெடிட் கோஸ் டு பிரியதர்ஷன் சார் அண்ட் டீம். கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் போயிருக்குன்னா இட்ஸ் அப்சல்யூட் ரெஸ்பெக்ட் டு பிரியதர்ஷன் சார். அதுக்கப்புறம் போகன் இன்னொரு படம் பண்ணுறோம். நான் படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. நான் ரவி கிட்ட கூட சொன்னேன், தனி ஒருவன் கறக்கம் இது உங்களுக்கு ஒரு செம்ம படமாக இருக்கும் ரவி, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அது படம் அப்படின்ட்டு. அரவிந்த் சாமியும் சரி, அன்சிகாவும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்தேன். அப்புறம் வினோதன் ஜேமி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் தேவி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 படம் மாதிரி இது, ஏன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. நமக்கு கஷ்டமாக இருந்தது, இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாவம் பெண்டு நிமிந்துடுச்சு. இவர் முதலே சொல்லிட்டார், இனிமேல் 3 படம்லாம் நான் ஒரே வாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் பண்ணுவார், எனக்கு தெரியும். பெஸ்ட் ஆஃப் லக் விஜய். எங்களுக்கும் பெஸ்ட் ஆஃப் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய. அதுக்கப்புறம் இன்னொரு படம் நாங்கள் பண்ண போகிறோம் தமிழில், அது அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்கிறோம். தேங்க்ஸ், தேங்க்யூ.